இந்த ஜின் ஹாலிராத்து மலக்கு ஹாலிராத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. நம்ம வீட்டு பக்கத்துல உள்ளவங்க ஒரு சூட்கேஸ் ஒன்று தவறிச்சு. அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட போறாங்க. போனாக்கா அவர் என்ன செய்யறாரு, நாய் கடிக்காத பிள்ளை, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, நாய் கடிச்சிருக்க கூடாது, பாலிகா இருக்க கூடாது, அந்த மாதிரி உள்ள பிள்ளையா இருந்தா கூட்டிட்டு வாங்க பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க வீட்லயே ஒரு பொம்பளை பிள்ளை பாலிகால நாய் கடிக்கல, அந்த பிள்ளைய கூட்டிட்டு போனோம். போனோன்னு ஒரு கிளாஸ்ல தண்ணியை கொடுத்து, இந்த கிளாஸையே பாத்துக்கு தெரியுமா, ஒருத்தர் வருவார், வந்தோன்னு உங்கள்ட்ட கேட்பாரு, என்னம்மா விஷயம் கேட்பாரு, நீங்க சொல்லுங்க, அவர் காட்டுவார் அப்படின்னாங்க. அந்த பிள்ளையும் பாத்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு அப்பா வந்தோன்னா சலான்னு சொல்லுச்சு அந்த தண்ணிக்குள்ள. சலான்னு சொன்ன உடனே என்னம்மா வேணும்னு அவர் கேட்கிறாரு. இந்த மாதிரி எங்க சூட்கேஸ் ஒன்று தவறி போச்சு அப்படின்னு சொல்லவும் ஒரு ஆளை காமிக்கிறாங்க. அந்த பிள்ளை சொல்லுது, இந்த ஆளை நான் பார்த்ததே இல்ல, ஆனா வீட்டுக்குள்ள சூட்கேஸை தூக்கிட்டு போறாரு அவரு, அது மட்டும் தெரியுது. வேஷ்டியை மடிச்சு கட்டி இருக்கிறாரு, வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி, சூட்கேஸை தூக்கிட்டு போறாருன்னு சொல்ல. அதோட பாத்துட்டியாமா, அவ்வளவுதாம்மா, நீங்க பாத்துக்கங்க, அவர் யாருன்னு நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சுக்கங்க அவர் அமுச்சு விட்டுறாரு. அடுத்த நாள் அந்த பொம்பளை பிள்ளை நம்ம வீட்டுல ஓடையான்னு சொல்லுது, நேற்று சூட்கேஸ் தூக்கிட்டு போனவர் இப்ப சைக்கிள் அந்த சூட்கேஸோட போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுது. பஸ் ஸ்டாண்ட் வரை விரட்டி போய் பார்த்தாக்கா, ஏத்த வீட்டுல குளத்து வேலை செய்ய வந்த அந்த நபர் அந்த சூட்கேஸை தூக்கிட்டு போயிருக்கிறாரு. அவர் தான் எடுத்திருக்காரு. புடிச்சு அடிச்சு என்னன்னு கேட்டாக்கா, அவரு ஆமா நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்? அந்த மாதிரி மலக்குகள் ஆளிராத்து நாய் கடிக்காத பாலிகாகாத பிள்ளைகளை வச்சு அது பார்க்க முடியுமா? இதுக்கு ஏற்கனவே உணர்வு பத்திரிகையில நீங்க விளக்கம் கொடுத்திருக்கீங்க. பிளைட்டு காணா போச்சு, மந்திரவாதிகளை வச்சு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாமே, இதுக்கு எதுக்கு பெரிய இதெல்லாம் சொல்லி, இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்லுங்க. அதாவது இதெல்லாம் அறவே சாத்தியம் கிடையாது. அதாவது இவர் பார்த்ததுல ஏதோ ஒரு கோளாறு இருக்கே தவிர, பார்த்தேன்னு சொல்லும் போது அப்ப அந்த நம்பிக்கையோட இருந்திருப்பாரு. அந்த நேரத்தில் பார்த்து இப்ப பார்த்துருந்தா கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பாரு. நம்ம கரெக்டா நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னு சொன்னா அது என்ன கோளாறுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். இதுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆச்சரியமா எப்படின்னு கேட்டா, ஒருத்தர் வர்றாருன்னு வைங்களேன், அவர் யாரும் முன்பு பார்த்தே இருக்க மாட்டேன், என்னை சந்திக்கிறதுக்கு வருவாரு. உள்ள நுழையும் போதே என்ன அப்துல் கார் போய் வாங்க அப்படின்னு நான் கேட்பேன். அவர் என்ன செஞ்சிருவாரு, என்னடா இது நம்ம பார்க்கவே இல்லை, கரெக்டா பேரை சொல்லி கேட்கிறாரு. இப்பெல்லாம் சில மந்திரவாதிகள் சில சாமியார்கள் செய்வாங்க. வரும்போது பேரை சொல்லி கூப்பிடுறது, உட்காந்துட்டு என்ன அந்த இது விஷயமா வந்திருக்கீங்களா, வியாபார விஷயம் வந்து அது என்ன என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கிறாரோ அதை சொல்லுவாங்க. அவன் என்ன சொல்லுவான், எதுக்கு வந்துட்டு பேரை சொல்றாரு, எதுக்கு வந்தவன்னு சொல்றாரு, அப்ப கண்டிப்பா இதுக்கு தீர்வு கிடைக்கும் சொல்லிட்டு கொடுக்குற காசை கேட்கற காசை விட்டுட்டு போயிடுவாங்க. அவன் செய்யறது. ஆனா விஷயம் என்னன்னு கேட்டா, இது இந்த காலத்துல நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். அவன் ஆட்கள் வச்சிருப்பாங்க கீழே வச்சு என்ன செய்யறது, அவன்கிட்ட பேசுறது, என்னங்க அப்துல் கார மெசேஜ் அனுப்பிடுறது, அப்துல் காரு வந்திருக்கிறது யாரு, அப்துல் காரு, அடுத்து வரக்கூடிய அப்துல் கார் மெசேஜ் வந்துடும். அடுத்து என்ன செய்யறது, இந்த விஷயத்துக்கு வந்திருக்காரு, அப்ப செத்துருவானா இல்லையா? ஏற்கனவே செட்டிங் பண்ணணும்னு சொன்னா அதை கரெக்டா சொல்லி, நமக்கு என்ன தெரியும், மறைவானதை உள்ளத்துல உள்ளதை கண்டுபிடிச்சு சொல்றாங்க தெரியும். ஏற்கனவே ஒரு ஆள் நம்ம அவன மாதிரி ஒரு நோயாளி மாதிரி ஒருத்தன் வெளியே உட்கார வச்சிட வேண்டியது. அதுல அரை மணி நேரம் பேச விட்டுட்டு அவன் விஷயத்தை வாங்கின பிறகு உள்ள அனுப்புவாங்க. அவன் மெசேஜுக்கு அனுப்பி விட்டுருவான். அனுப்பி விட்டவள என்ன ஆயிரும், கரெக்டா சொல்லிடுவாரு. அவன் என்ன செஞ்சிருவான், இது சொன்னார்னா எதுவும் செஞ்சிருவாரு. அப்ப நம்ம யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. அப்ப நம்ம கோரிக்கை நிறைவேறாதா? அவ்வளவு சக்தி உள்ளவர்ந்து அந்த நம்பிக்கை ஏற்படுத்தி அப்படி செய்வாங்க. இந்த குரலி வித்தை பாத்திருக்கீங்களா? குரலி வித்தையில தெருவில் போட்டு வித்தை காட்டுவாங்க. அதை கண்ணெல்லாம் கட்டி ஒருத்தனை போட்டு என்ன செய்வாங்க, வான்னு சொல்லி ஒருத்தன் மாட்டான், கடைசியில் ஒருத்தன் முன் வருவான், அவனை கண்ணை கட்டி என்ன செஞ்சுவாங்க, போட்டுவிட்டு இவர் போட்டுக்கிற சட்டை கருப்பா வெள்ளையாமாங்க கரெக்டா சொல்லிடுவான். கண்ணை கட்டி இருப்பான், இறுக்கி கட்டி தெரியவே செய்யாது, கண்டிப்பா அந்த கண்ணை கொண்டு பார்க்க முடியாது. ஆனா இவன் கேட்கற கரெக்டா சொல்லுவான். கண்ணை கட்டிட்டு ஜெய் ஜெய் ஜெக்கம்மான் காளி எல்லாம் சொல்லி பேரெல்லாம் சொல்லி மந்திரம்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் என்ன செய்வாங்க, முட்டை ஓடு எலும்பு ஓடுல மையெல்லாம் தருவாங்க. தடவிட்டு இப்ப பாருங்க கரெக்டா சொல்லுவாருன்னு சொல்லிட்டு, இது 5000 பாக்கெட்ல எவ்வளவு ரூபா வச்சிருக்காரு அப்படின்னு எடுத்துக்காரு, 100 ரூபான்னு சொல்லுவாங்க, கரெக்டா சொல்லுவான். அப்ப இதை பார்த்தா நம்ம என்ன செய்வோம், ஏதோ ஒரு மந்திர சக்தி ஒரு சின்ன சைத்தான வச்சு ஏதோ தேவதை வச்சு இதை பண்றான், எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்குவோம். அது அப்படி கிடையாதுங்க. அது என்ன, அவன் ஆழ்த்தாது. அவன் நினைஞ்சிருப்பான்னா, நான் கருப்பா வெள்ளையான்னு கேட்டா முதல் சொல்ல சொல்லிவிடு. இவன் கேட்கும் போதே மஞ்சளா வெள்ளையான்னு நான் கேட்பேன், ரெண்டுல ஒண்ணுதான் கேட்பேன், நீ மஞ்சள்னு சொல்லு, எதை கேட்டாலும் ஃபர்ஸ்ட் சொல்லிவிடு.
அப்ப எப்படி கேட்பான் இவன்? கருப்பு சட்டை போட்ட ஆளா இருந்தா இவர் போட்டுக்கிற சட்டை கருப்பா வெள்ளையா? கருப்பு. அவனுக்கு எப்படி கிளாஸ் நடத்திருப்பான்? முறை சொல்லிவிடு. வெள்ளையா கருப்பான்னு கேட்டா வெள்ளை, கருப்பா வெள்ளையான்னு கேட்டா கருப்பு. இப்படியாக என்ன செய்யறது? எவன் கையில 100 ரூபாய் இருக்கு அதான கேட்பேன். இவர் எவ்வளவு வைத்திருக்கிறார்? பாக்கெட்ல தெரியும் 100 ரூபாய் வச்சிருப்பாங்கல்ல, ஒன்றை எவ்வளவு இருக்கு காட்டு, இவர் எவ்வளவு வச்சிருக்காருன்னு கேட்பேன். 50 ரூபாய் வச்சிருந்தாங்க, நீ எடுமாங்க. எவன்ட்ட 100 ரூபாய் இருக்குதோ அப்ப கேட்பேன், இவர் கையில எவ்வளவு வைத்திருக்கிறார்? 100 ரூபாமா. அப்ப 100 ரூபாய்க்கு தான் கேட்கவே செய்வேன். நான் 100 ரூபாய் பாத்துருவேன். 100 ரூபாய் கேட்டான்னு என்ன செய்யணும்? எவ்வளவு வச்சிருக்காரு? 100 ரூபாய் அடி சொல்லு. இப்படியாக ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு சொன்னா நமக்கு எப்படி தெரியும்? என்னமோ ஒண்ணு இருக்குது, பவர் இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். இப்படிதான் சில செட்டிங்களை முன்கூட்டி என்ன செய்யறது? வாங்குவது. அது மாதிரி வந்து செய்யறதுன்னா ஒருத்தர் நானே சில செஞ்சு காட்டுவேன். பேப்பர்ல எழுதித்தாங்கன்னு சொல்லுவேன். அவர் என்னமோ எழுதுவாரு. எழுதணும்னு செய்யறது அதை சுருட்டி போட்டுவிட்டு நீங்க என்னதான் எழுதிருக்கேன்னு சொல்லி போடுவேன். பேப்பர்ல எழுதி இப்படி எழுதி அதை சுருட்டி என்ன செய்யறது? போட்டுறது. என்னன்னு எனக்கு அவரே சுருட்டி போட்டுருவாரு. இப்படி போடுங்க, 3 தடவை தூக்கி போடுவேன். 4வது என்ன செய்வேன்? நீங்க யானைன்னு எழுதிருக்கிறேன். அப்ப என்ன செய்வேன்? என்னடா இது, நம்ம அங்க வச்சு எழுதணும், உண்மையில யானை தான் எழுதிருக்கேன். இப்படி சொல்ல முடியுமா? முடியும். எப்படி சொல்றது? நான் என்ன செய்வேன் கேட்டா வேற ஒரு இது மாதிரி சுருட்டி ஒன்று வச்சிருப்பேன். சுருட்டி ஒரு பேப்பர் வச்சிருப்பேன். அவன் என்ன சைஸ் அவனுக்கு கொடுக்குறேன்னு அது மாதிரி யானைன்னு எழுதி போடுவான்ல, தூக்கி போடும்போது இதை போட்டு அதை எடுத்துருவேன். விரல் எடுக்கல இருக்கும்ல, விரல் எடுக்கல இருக்கணும். நான் என் கீழே உள்ள வெறும் பேப்பரை சுருட்டி பண்ணல, அதை கீழே போட்டு அவன் பேப்பரை எடுத்து சுட்டிக்குவேன். அவன்கிட்ட பேசிக்கிட்டே என்ன செய்து கேட்டுக்கிட்டே என்ன செய்வேன்? நான் பாத்துக்கிறேன். அப்ப கண்ணுகள் வர, கைப்பக்கம் வர விடக்கூடாது, கண்ணுகள் வர விடக்கூடாது. அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு வராது. அப்படி காலில் விழுந்துட்டாரு. அவ்வளவு செட்டிங்கிறாங்க, விளங்க வேண்டிய போச்சு. அப்ப ஆச்சரியம் தானே. அவன் எழுதி போட்டு கரெக்டா சொன்னேன்னு சொன்னா, இல்ல இன்னொரு தூக்கி போடுவோம், தூக்கி போடுவோம், மாத்தி வேண்டாம். அந்த பேப்பர் விடுந்து பேர் எடுத்துருவான். இப்ப என்ன செய்வான் அவன்? நம்ம யானை எழுதணும், தூக்கி தொட்டு பார்த்து கரெக்டா சொல்லிட்டாரு. இப்படித்தானே தவிர மனிதனுக்கு முடியுமா? எப்படி முடியும்? அவன் எழுத மறந்து எழுதி எங்க கொண்டு பார்க்க முடியும். இதான் யதார்த்தம். நான் சொல்றேன்னு சொன்னா செட்டிங் பண்றது, செட்டிங் நுணுக்கத்தை கண்டுபிடிச்சவன் என்ன செய்வான்? தெரிஞ்சுக்குவான். கண்டுபிடிக்காட்டி என்னமோ இருக்குது. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாம் செட்டிங்க நமக்கு புரியல, புரியாத ஏதோ ஒரு செட்டிங் பண்ணிருக்கான்னு விளங்கணுமே தவிர இப்படியான ஒரு ஆற்றல் கொடுக்கலன்னு என்ன செய்யணும்? அந்த திருட்டை கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் இருக்குல்ல. விளங்காத காலத்துல அந்த குழந்தைய கூட செட்டிங் பண்ணி மாதிரி சொல்லுமா? ஒரு சைக்கிள் ஒரு ஆள் தூக்கிட்டு போனா சொல்லுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அது உங்களுக்கு கூட தெரியாம இருந்திருக்கும். என்னன்றது நம்ம அந்த நேரத்தில் இந்த விவரத்தோடு நீங்க இருந்திருந்தீங்களே ஆனால் அதை பார்த்திருப்பீங்க. அந்த நேரத்தில் சரி நம்பிக்கை கொண்ட காலத்தில் நம்ம பார்த்தோம் சொன்னா என்ன செய்வோம்? நம்ம கரெக்ட்னு பார்த்திருப்போம், ஏமாந்துருப்போம். நீங்க இனிமே கவனத்தோட பாருங்க, உள்ள குறை தெரிஞ்சு போயிடும். ஜின்ன நம்ம ஜின்ன வசப்படுத்துறது ஹாஜராகிறது. எப்படி நம்ம வருமானம் அதை எப்படி நம்ம கூப்பிட்டு வரேன்? நம்மளோட பவர்ஃபுல்லானது, சக்தி வாய்ந்தது, நமக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, மறைந்து வேற இருக்கிறது. அதை போய் நம்ம கூப்பிட்டா இப்படி வரும். அப்படி எல்லாம் கொடுக்கவில்லை. சுலைமான் நபிக்கு தான் வசப்படுத்தி கொடுத்தேங்கிறான். நான் வேற யாருக்கு முடியாதுன்னு தெளிவாக ஆதாரங்கள்லாம் இருக்கு. அது விலைக்கிட்ட முன்னாடியே